இலக்குகள் அத்தியாயம் 4 பகுதி 5. உன்னத திறனோடு செயல்படுங்கள். உங்களது உன்னத லட்சியங்களுடன் ஒத்திசைந்த வழிகளில் நீங்கள் பேச நடந்து கொள்ள ஆரம்பித்த உடனேயே உங்கள் சுய தோற்றம் மேம்படுகிறது, சுயமதிப்பு ஏறுகிறது. உங்களை பற்றியும் உங்கள் உலகை பற்றியும் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். உதாரணமாக, அடுத்தவரால் நீங்கள் பாராட்டப்பட்டாலோ புகழப்பட்டாலோ அல்லது ஏதோ ஒரு சாதனைக்காக பரிசு சான்றிதழ் வாங்கினானோ உங்கள் சுயமதிப்பு சில சமயம் எதிர்பாராத அளவிற்கு ஏறுகிறது. நீங்கள் உங்களை பற்றி திருப்தி அடைகிறீர்கள். உங்கள் வாழ்வு உங்களது உன்னத இலட்சியங்களுக்கு ஒத்திசைந்து இருப்பதாகவும் உங்கள் வாழ்வு முழுவதும் இணக்கமாக இருப்பதாகவும் உணர்வீர்கள். வெற்றிகரமாகவும் மதிப்பு மிக்கவராகவும் தெரிவீர்கள். நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் உங்கள் சுயமதிப்பை உயர்த்தும் சூழல்களை வேண்டுமென்றே படிப்படியாக உருவாக்குவது உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் உன்னத மனிதராக நீங்கள் ஏற்கனவே மாறிவிட்டது போல் நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் நம்புவதை அறிந்திடுங்கள். உங்கள் வேலை தொழிலை பொறுத்தவரை உங்கள் மதிப்பீடுகள் என்ன? நேர்மை, கடின உழைப்பு, நம்பகத்தன்மை, கற்பனை, கூட்டுறவு, தூண்டுகோல், லட்சியம், மற்றவரோடு நல்லுறவு போன்ற மதிப்பீடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? தங்கள் வேலையில் இப்படிப்பட்ட மதிப்பீடுகளை கொண்டிருப்பவர்கள் இவை இல்லாதவரை விட அதிக வெற்றிகரமாகவும் உயர்ந்த மதிப்புடனும் வாழ்கிறார்கள். உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் மதிப்பீடுகள் என்ன? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு, தொடர்ச்சியான ஊக்கம், உற்சாகம், பொறுமை, விட்டு கொடுத்தல், பரந்த மனப்பான்மை, கனிவு, அக்கறை போன்றவற்றின் முக்கியத்துவத்தை நீங்கள் நம்புகிறீர்களா? தங்கள் வாழ்வில் முக்கியமான நபர்களிடம் இப்படிப்பட்ட மதிப்பீடுகளை தொடர்ந்து கடைப்பிடிப்பவர்கள் அப்படி கடைப்பிடிக்காதவரை விட அதிக சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். பணம், பொருளாதார வெற்றியை பொறுத்தவரை உங்கள் மதிப்பீடுகள் என்ன? நேர்மை, சுறுசுறுப்பு, சிக்கனம், சேமிப்பு, கல்வி, அற்புத செயல்திறன், தரம், விடாமுயற்சி போன்றவற்றின் முக்கியத்துவத்தை நீங்கள் நம்புகிறீர்களா? இப்படிப்பட்ட மதிப்பீடுகளை தங்கள் தொழில் வாழ்வில் கடைப்பிடிப்பவர்கள் அப்படி கடைப்பிடிக்காதவரை விட அதிக வெற்றிகரமாக விளங்குகிறார்கள். தங்கள் பொருளாதார இலக்குகளை வேகமாகவும் அடைகிறார்கள். உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது? சுய கட்டுப்பாடு, சுய ஆதிக்கம், சுய ஒழுக்கம் போன்றவற்றை உங்கள் உணவிலும் உடற்பயிற்சியிலும் ஓய்விலும் கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை நம்புகிறீர்களா? உடல்நலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் உன்னத தர இலக்கை நிறுவி அதை அடைவதற்காக தினமும் பாடுபடுகிறீர்களா? இப்படிப்பட்ட மதிப்பீடுகளை கடைபிடிப்பவர்கள் கடைபிடிக்காதவரை விட அதிக நாள் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். நன்றி, வணக்கம். This video sponsored by BuyMode shopping app.